அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி Thursday. இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 6G வரப்போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ் யூ ஹர்ட் இட் ரைட், இந்தியாவில் 6G கம்மிங் சூன் அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். கிரிப்டோ கரன்சி இந்தியாவில் பேன் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அதுவும் என்னன்னு பார்த்துடலாம். Oneplus 9RT ஆர் Oneplus RT இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட் ரிவீல் ஆயிருக்கு. எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 692ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்தியா அண்ட் ஏஷியாவுடைய ரிச்சஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லும் போதே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியுடைய சேர்மன் முகேஷ் அம்பானி தான். நேற்று வரைக்கும் இவங்க தான் ரிச்சஸ்ட் பர்சன். இப்போ இந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு இந்தியன் தான். அதானி குரூப்புடைய சேர்மன் கௌதம் அதானி தான் இப்போ இந்தியா அண்ட் ஏஷியாவில் ரிச்சஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி ப்ளூம்பர்க் அஃபிஷியலாக நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓவர் நைட்டில் ரிச் பர்சனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரிலையன்ஸ் குரூப்பாக இருக்கட்டும் இல்லை அதானி குரூப்பாக இருக்கட்டும், அவங்களுடைய ஷேர் வேல்யூ ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸாக ஒரு 2-3% டிஃப்ரென்ஸில் இருந்தது. நேற்று ஷேர் மார்க்கெட்டில் அதானி குரூப்புடைய ஷேர் வேல்யூ அதிகமானதுனால அவங்க இந்தியாவில் ரிச்சஸ்ட் பர்சன் அப்படிங்கிற ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்தியா அண்ட் ஏஷியாவில் டாப் 2 ரிச்சஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லும்போது இந்தியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே பெருமையான ஒரு விஷயம் தான். வாட்ஸ்அப் டீம் மறுபடியும் ஒரு புது ஃபீச்சர் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஆப்புக்கு கிடையாது, வெப்புக்கு அப்படிங்கிற மாதிரி கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் வெப் ஆர் பிசியில் யூஸ் பண்ணும்போது ஸ்டிக்கர் கஸ்டமைசேஷன் ஃபீச்சர் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸில் நீங்கள் ஸ்மைலி ஆட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன விஷயங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் மேக் யூஸ் பண்ணாலும் சரி, பிசி யூஸ் பண்ணாலும் ஸ்டிக்கர் கஸ்டமைசேஷன் ஃபீச்சர் இப்போ அவைலபிளாக இருக்குது வாட்ஸ்அப் வெப்பில். இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் நேற்று நம்ம எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் 6G 2023 இல்லைனா 2024 அஃபிஷியலாக லான்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் தற்சமயம் 4G அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸும் ப்ரைஸ் ஹைக் பண்ணி அதுவே இஷ்யூ ஓடிட்டுருக்கு. அடுத்ததாக 5G ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பக்கம் எக்கச்சக்கமாக லான்ச் ஆனாலும் 5G நெட்வொர்க் இப்போ வருமா எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்குது. இதுக்கு நடுவில் 6G இந்தியாவில் 2023 நாங்கள் ரோல் அவுட் பண்ணுவோம், டிப்ளாய் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட் தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 5G எப்போ வரும், 6G எப்போ வரும்? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்தியாவில் கிரிப்டோ கரன்சிஸ் பேன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியாக இருக்குது. ஸோ இந்த பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 29 அன்னைக்கு லோக்சபாவில் ஒரு பில் பாஸ் ஆக போகுது. இந்த பில்லில் ப்ரைவேட் கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாம் பேன் ஆக போகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைவேட் கிரிப்டோ கரன்சிஸ் என்ன அப்படிங்கிறது இன்னும் கிளியராக கவர்மெண்ட் சார்ட் அவுட் பண்ணல. இதில் பிட்காயின், ஈத்தர் எல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கா இல்லை வேறு காயின்ஸா அப்படிங்கிறது இன்னும் அவங்க மென்ஷன் பண்ணாததுனால என்னென்ன கிரிப்டோ கரன்சிஸ் பேன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் இப்போ கிளியராக இல்லை. அகைன் நவம்பர் 29 அன்னைக்கு இவங்க கிரிப்டோ கரன்சிஸ் பேன் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் கிரிப்டோ கரன்சிஸ் கொண்டு வர போகிறதாகவும் ஒரு தரப்பில் தகவல் வெளியாது. ஸோ நவம்பர் 29 அன்னைக்கு தான் கிளியராக தெரியும் இந்தியாவில் கிரிப்டோ கரன்சிஸ் பேன் ஆகுமா இல்லையான்னு. போன வாரம் தான் மீடியாடெக் டைமென்சிட்டி 9000 இந்த ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டுடைய அந்துத்து ஸ்கோர் பார்த்தோம். 1 மில்லியன் மேலே ஸ்கோர் பண்ணியிருந்தது. இப்போ ஸ்னாப் டிராகன் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சிப்செட் 8Gen-i இதோட அந்துத்து ஸ்கோர்ஸும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அகைன் இதுவும் சர்ப்ரைசிங்காக 1 மில்லியன் மேலே தான் ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வாட்டி ஃப்ளாக்ஷிப் சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பவர்ஃபுல் சிப்செட்டாக தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்னாப் டிராகனுடைய 8Gen-i இருக்கட்டும் இல்லை மீடியாடெக்குடைய டைமென்சிட்டி 9000 இருக்கட்டும், ரெண்டுமே டஃப் காம்படிஷன் கொடுக்கும் அப்படின்னு தெரியுது பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ எக்ஸினோஸுடைய 220 தான் பேலன்ஸ். அது எவ்வளோ தூரம் ஸ்கோர் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சாம்சங்குடைய One UI 4.0 லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸோட ஸ்டேபிள் அப்டேட் இப்போ சாம்சங்குடைய S21 ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் எல்லாத்துக்குமே ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ One UI 4.0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த 3.1லேருந்து நிறைய என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ப்ரைவசி அண்ட் கஸ்டமைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ப்ரைவசி அப்படின்னு சொல்லும்போது எந்தெந்த ஆப் உங்களுடைய கேமரா, மைக்ரோஃபோன் ஆக்சஸ் பண்ணுது அப்படிங்கிறத ரொம்பவே ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதே கஸ்டமைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் பேலட் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட எல்லா ஃபீச்சர்ஸும் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு டெடிகேட்டட் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சாம்சங்குடைய One UI 4.0 ஸ்டேபிள் அப்டேட்டும் இப்போ எல்லா டிவைசஸ்க்கும் ரோல் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. மோட்டோரோலாவுடைய G சீரீஸில் இந்தியாவில் நெக்ஸ்ட் மந்த் நிறைய
நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ G31 இருக்கலாம் நவம்பர் 30 அன்னைக்கு. அதுக்கப்புறம் G51 இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லை G51 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் முதல் டிவைஸாக இருக்கும் இந்தியாவில் ஸ்னாப்ட்ராகன் 480+ இந்த சிப்செட்டில் லான்ச் ஆகிறது. ஸோ 480+ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக குவால்காம் லான்ச் பண்ணியிருந்த ஒரு சிப்செட். இந்த சிப்செட் வந்து 8 nm ப்ராசஸ் பண்ணுது. ஸோ இந்த சிப்செட்டோட இது ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ மோட்டோரோலாவுடைய G51 நெக்ஸ்ட் மந்த் இந்தியாவில் லான்ச் ஆகுது. கூகுளுடைய பிக்சல் சீரிஸ் லைன் அப்பில் லைட்டர் டிவைஸ் பிக்சல் 6a இதுவும் லான்ச் ஆக போகிறதா நம்ம பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் லுக் இமேஜும் நம்ம டெக் அப்டேட்டில் காட்டியிருந்தேன். இப்போ இந்த டிவைஸுடைய சிப்செட்டும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஸ்னாப்ட்ராகன் இல்லாமல் இதுவும் டென்சர் சிப்பில் தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை இந்த டிவைஸ் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருக்குது. எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்னு தெரியல. இதோட கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் டுவல் கேமரா இப்போ மாதிரி 12 மெகா பிக்சலில் ஃப்ரண்ட்டில் 8 மெகா பிக்சலில் கொடுக்குறாங்க. கூகுளுடைய கேமரா சொல்லவே தேவையில்லை, லெஸ் இஸ் மோர் அந்த அளவுக்கு தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கூகுளுடைய பிக்சல் 6aவும் டென்சார் சிப்பில் தான் லான்ச் ஆகும் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபைனலாக ரெட்மியுடைய பாப்புலரான K50 சீரீஸுடைய ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட் வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த வாட்டி K50 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ரெட்மியுடைய K50, K50 Pro, K50 Pro Plus, அதுக்கப்புறம் K50 கேமிங் எடிஷன். ஸோ 4 டிவைசஸுமே எக்ஸலண்ட்டான ஃபீச்சர்ஸோடு தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ K50 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 870 இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. குளோபலில் இது மினி வெர்ஷன் 12X இந்த பேரில் லான்ச் ஆகலாம் அப்படின்னும் தெரியுது. அடுத்ததாக K50 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மீடியாடெக் டைமென்சிட்டி 7000 இவங்க லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. K50 Pro Plus இந்த டிவைஸ் வந்து ஸ்னாப்ட்ராகனுடைய லேட்டஸ்ட் சிப்செட் 8 Gen I இதில் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸாக லான்ச் பண்ணுறாங்க. அதே கேமிங் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 9000 ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டில் தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் டிவைசஸில் 2 டிவைஸ் வந்து போக்கோ பேரில் ரீபிராண்டிங் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. மேபி போக்கோடைய X சீரீஸில் ஒன்று, F சீரீஸில் ஒன்று. இந்தியாவில் போக்கோ கீழே வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெட்மியுடைய K50 சீரீஸ் எக்ஸலண்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட சைனாவில் லான்ச் ஆகுது. Oneplus 9RT ஒரு Oneplus RT இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகும் அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய கேள்வி. இப்போ இதோட லான்ச் டேட் ரிவீல் ஆயிருக்கு. இது இந்தியாவில் டிசம்பர் 16 அன்னைக்கு லான்ச் ஆக போகிறதா வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை இது கூடவே வந்து OnePlus உடைய பட்ஸும் ஒன்று லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ 2 ப்ராடக்ட்ஸ் டிசம்பர் 16 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகுது. அகைன் OnePlus RT அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலில் லான்ச் ஆனால் அதே அவுட்லுக் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை OnePlus 9RTக்காக வெயிட்டிங் அப்படின்னா இந்தியாவில் டிசம்பர் 16 அன்னைக்கு இந்த டிவைஸ் அவைலபிளாக இருக்கும். அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். மோட்டோரோலா G51 எந்த புது சிப்செட்டில் லான்ச் ஆக போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technical chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஐக்கூ அண்ட் போக்கோ நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ரமேஷ். கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.